இந்த உபநிடதம்ண்டா குருவுக்கு பக்கத்துல சீடர் இருந்து பக்கத்துல அந்த படிக்கிறது குருகுலாம் என்ன டாக்டர்? உப என்றா பக்கத்துல, உபவாசம் என்று சொல்றேன். ஆஹா. பிறகத்துல உபவாசம் என்றா வசித்தல், உபவாசம் என்றா வலு அருகில இருக்கிறது, ஆஹா. உபதேசம் என்றா அருகில் இருந்து கேட்டல். அருகில் இருந்து கேட்டல். உபதேசம் அது அருகில் இருந்து கேட்டல். உபநிஷத்தென்றா அருகில் இருந்து ஒளிப்படுத்தல் என்பது கருத்து. நிஷி என்றா இரவெல்லோ இருட்டு. அப்ப அருகில இருந்து ஒளி காட்டுறது வைக்கலாம், ஒளி பாய்ச்சறது. இப்ப நீங்கள் இருட்டு கயிறு போகைக்குள்ள ஒருவர் ஒளிச்சம் பாய்ச்சுறாரு வெப்பமே, பக்கத்துல இருந்து டோர்ச் அடிக்கிறது தெரியும் தானே, நடந்து போகைக்குள்ள. ரெண்டு பேர் இரவுல நடந்து போய்க்கல ஒருவர் பக்கத்துல இருந்து டோர்ச் பிடிச்சு கொண்டு வரைய உங்களுக்கு பாதை தெரியுது, நடக்கிறது சுலபமா இருக்கிறது. பக்கத்துல இருக்கிறவர் உங்களுக்கு ஒரு கைடாயும் இருக்கிறார், ஒளியாயும் இருக்கிறார், பாதையும் காட்டுறார். அதுதான் உபனிஷத். நிஷி என்பது இரவு, நிஷத் என்பது இரவை விளக்குறது, பக்கத்துல இருந்து இருட்டை விளக்குறது. விளங்குதா? இப்ப பக்கத்துல இருந்து இருட்டை. உப என்றாலே பக்கத்துல, பக்கத்துல. உப அதிபர் அது அதிபருக்கு பக்கத்துல, உப தலைவர் அது தலைவருக்கு பக்கத்துல. உப நாங்கெல்லாம் சப் என்று சொல்றது, சப்பண்டா கீழானது என்று வரும். அது கீழான என்ற கருத்து இல்ல, அருகில் என்ற கருத்து. சரியா? நன்றி டாக்டர். என்னன்னா நாங்கள் இந்த சின்ன வயதுல கிரேட் 9ல இந்த உபநிடதங்கள் ஆரண்யங்கள் எல்லாம் படிச்சது. அந்த புத்தகம் மட்டும் நான் இலங்கையில போயேக்க ஒருக்கா வெளியொண்டு வச்சிருக்கேன், சைவனரே. அதுல இப்ப பாத்துறேன், அதுலயும் அப்படித்தான் நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு டாக்டர். உபநிடதம் பழைய சிலபஸ்ல இல்ல, பிறகு வந்த சிலபஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டது. முந்தின சிலபஸ்ல தனியா சைவம் மட்டும்தான் இருந்தது. அப்ப உபநிடதம் பெருசா சொல்லப்படுறதில்ல. பிறகு வந்த புத்தகங்கள் உபநிஷத கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து. நாங்க தொடங்குவோமா? நன்றி. நாங்கள் உபநிஷத்துல அன்றைக்கு அதுல வந்த ஒரு காப்பு செயலோட தொடங்கினாங்க. ஆனா பாருங்க அதுல என்ன போகுது. தெரியுதா? இது தெரியுதா? இல்ல டாக்டர். இந்த காப்பு செயலுக்காகத்தான் நான் அதை எடுக்கிறேன். வாரன் அதுல இந்த முதல் 2 வரிகளும் இதான் பொதுவாக செய்கிற காப்பு செயல். நாங்க படித்த புத்தகத்துல வேற இருந்தது. முதலாவது வருது பாருங்க, ஓம் சகனாவது சகனௌ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமா அஸ்து மாம் வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுதான் பொதுவாக படிக்கும் பொழுது சொல்ற சாந்தி ஸ்லோகம். தொடக்கத்துல நாங்க படிச்சதுல வேற ஒன்று வந்தது. நாங்கள் இத ஒடுக்கிட்டு அடுத்ததை பார்க்கலாம். நாங்க இப்ப தெரியுதா? இது தெரியுறதா? ஓம் டாக்டர் தெரியுது. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா அதுல கருத்து போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஓம் சகனாவது. என்ன வருது கருத்து? ஓம் மே தட் ப்ரொடெக்ட் அஸ் போத் டுகெதர். எங்கள் இருவரையும் அது காப்பாற்றட்டும். சரியா? யார் இருவர்? நீங்க சொல்ற அந்த ஸ்கிரீன் தெரியல டாக்டர். ஸ்கிரீன் தெரியல. ஓகே, இப்ப தெரியுதா? தெரியுது டாக்டர். தெரியுது தெரியுது. இந்த டிரான்ஸ்லேஷன் சகனாபவது என்றா சக என்றால் சேர்க்கிறது. எங்களுக்கு தெரியும், பிளஸ் அறிகுறியோடு வந்தானே சக என்று தான் நாங்க சொல்றோம். நாங்க கூட்டல் அறிவு சக என்று சொல்றது என்ன? கூட்டல் குறிக்கு. நா என்றா இருவரையும், மா என்றா என்னை.
அப்ப இவையும் பவது என்றால் காப்பாற்றிட்டு ப்ரொடெக்டர்ஸ். சஹனௌ புனக்து, புனக்து என்பது போஷிக்கட்டும், எங்கள் இருவரையும் அது போஷிக்கட்டும். சஹ வீரியம் கரபாவகை, கர என்றா செய்கிறது, செய்யறது தான் கர என்று சொல்றது, கரண்ட. அப்ப வந்து சக இருவரும் சேர்ந்து வீரியத்துடன் செய்வோம். என்னத்தை செய்வோம்? படிப்பைத்தான். அப்ப மேபி ஒர்க் டுகெதர் ஸ்ட்ராங்லி, வீரியம் என்றது இங்க ஸ்ட்ராங்லி அல்லது ஆர்வமாக ஊக்கமாக என்றதை குறிக்குது வீரியம். மற்றது தேஜஸ் தினாவதீதம் அஸ்தே. தேஜஸ் என்றா தெரியும், ஒளி. அதீதம் என்றா அப்பால். அப்ப எங்களுடைய படிப்பு ஒளிமயமாகவும் அதற்கு அப்பாலுமாகவும் இருக்கட்டும். நல்ல நீண்ட என்ன சொல்றது, ஒரு வழிகாட்டலாகவும் அதற்கு அப்பாலாகவும் பிரகாசமாக இருக்கட்டும், வழிகாட்டலாக இருக்கட்டும். தேஜஸ் தினாமதீதமா அஸ்தே மா வித்விஷா வகை. அதென்றது மா வித்விஷா வகை என்றா அந்த காலத்திலே இதெல்லாம் இருந்திருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்காம பகைக்காம இருக்க வேண்டும். அது ஒரு பிரார்த்தனை. இது அவள ஆச்சரியமா இருக்கு. குருவண்டா எல்லாரும் யோசிக்கிறது, சிஷ்யரண்டா விழுந்து கும்பிடுவார், பணியா இருப்பாருண்டா. அப்படி இல்லை. அப்பவே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒரு முரண்படுறது, வேறுபடுறது அதெல்லாம் இருந்திருக்குது. ஆகவே ரெண்டு பேரும் எங்கட இதுல ஒருதருக்கு ஒருத்தர் விரோதிக்காமல் பகை கொள்ளாமல் இருக்க வேண்டும். மேபி ஷுட் நாட் பிகம் ஹாஸ்டைல் டு ஈச் அதர். இதான் சகனாபவது என்றால் எங்கள் இருவரையும் அது காப்பாற்றட்டும். சகனௌ புனக்து, எங்கள் இருவரையும் அது போஷிக்கட்டும். சகவீரியம் கரபாவகை, எங்கள் இருவருடைய அத்தியனம் வீரியமாக இருக்கட்டும். தேஜஸ்வினாவதீதமா அஸ்து. அஸ்து கண்டா நிறைவேறுவது. அஸ்து அஸ்து கண்டு வாசி சொல்ற மாதிரி இருக்கு. எப்படி வர வேணும்? ஒளி, எங்களுடைய படிப்பு ஒளிமயமாகவும் அதற்கு அப்பாலுமாகவும் இருக்க வேண்டும். ஒளியும் அது பிரகாசமாகவும் பிரகாசத்திலும் விட மேலானதாகவும் இருக்க வேண்டும். மா வித்விஷா வகை, நாங்கள் பகைக்காமல் இருக்க வேண்டும். பிறகு ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, 3 தரம் சாந்தி சொல்றது. முதலாவது சாந்தி வந்து என்னத்துக்கு? பௌதீகத்தால வார டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து, ஆதி பௌதீகம். நாங்கள் படிக்கிற பொழுது காத்தடிக்காம மழை வீசாம குளிரடிக்காம இருக்கணும், இடி இடிக்காம, அது உண்டு. அப்ப அது ஒரு சாந்தி. ஓம் லெட்ஸ் ப்ரிவைல் த ட்ராங்குலிட்டி ஆஃப் த பிசிக்கல் ஃபோர்ஸஸ் அரவுண்ட். 2வது சாந்தி வந்து நாங்க படிக்கிற பொழுது கொசு கடிக்காம பாம்பு கடிக்காம மனுஷி வந்து சத்தம் போடாம பிள்ளைகள் வந்து உருட்டாம இருக்க வேணும், மற்ற உயிர்கள்ல இருந்து சாந்தி. லெட்ஸ் ப்ரிவைல் த ட்ராங்குலிட்டி ஆஃப் த லிவிங் ஃபோர்ஸஸ் அரவுண்ட். கடைசி வந்து நாங்க படிக்கக்குள்ள தெய்வ ஃபோர்ஸஸ், கடவுளுடைய சித்தத்தினால தெய்வங்களினால எங்களுக்கு துன்பங்கள் இடையூறுகள் வராம இருக்கும். Let us prevail the tranquility of the divine forces around. இதை சொல்லுவார்கள் 3 விதமாக எங்கள் கர்மாக்கள் எங்களை வந்து செய்கிறது. ஒன்று பிசிக்கல் ஃபோர்ஸஸ், ஆதி பௌதீகம், நீர் நெருப்பு காற்று அதுகளால வாரது. 2வது அது லிவிங் பீயிங், மற்ற உயிர் வாழவனவற்றால வாரது, பாம்பு கொசு கிருமிகள், மற்றது மனிதர் மிருகங்களால வார துன்பங்கள் இடையூறுகள். இது 2வது. மற்றது 3வது வந்து தெய்வங்களினால தெய்வ சித்தத்தினால வார கர்ம பலன்கள். எங்கட கர்மா தான் இந்த 3 வழிகளுக்குள்ளால வரும். அதை சொல்றது அதி ஆன்மீகம். இந்த 3 வகையான இடையூறுகள் குழப்பங்களில் இருந்தும் சாந்தி ட்ராங்குலிட்டி நிலவுவதாக என்று பிரார்த்தித்து இந்த படிப்பை தொடங்குறது. இப்ப உங்களுக்கு விளங்கும் எத்தனையோ இடங்கள்ல ஓம் சாந்தி சாந்தி சொல்றது, நாங்களும் சாந்தி 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 என்று உதவும். என்ன சாந்தி என்று விளங்குறீங்க எங்களுக்கு இல்லையா? இப்ப சாந்தி என்றா இந்த 3 வகையான குழப்பங்கள் இடையூறுகள் இருந்து சாந்தி. சாந்தியை ட்ராங்குலிட்டி என்று போட்டிருக்கிறேன். பீஸ் என்று போடுறத கணாக்கள் சமாதானம். பீஸ் என்றா சமாதானம். சாந்தி என்றது ஒரு அமைதி என்றா சத்தமின்மை. மற்றது ட்ராங்குலிட்டி, ஒரு ஒரு ட்ராங்குலிட்டி என்னென்று தமிழ்ல சொல்றது சாந்தி தான். அதுண்டு
சமாதானம் அப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு சொல்லுத்தான் அந்த சாந்தி. அதுக்கு ஒரு இங்கிலீஷ் சொல்ல இயலாது. ட்ராங்கிலிட்டி வெரி க்ளோஸர். இதுதான் எங்களுடைய இதை சொல்றது சாந்தி பாடம் என்று சொல்லுவார்கள். தொடக்கத்துல படிக்கக்குள்ள நாங்கள் எல்லாரும் திருச்சிற்றம்பலம் சொல்ற மாதிரி இவை உபநிடதம் படிக்கும் பொழுது சாந்தி பாடம். ஆனா நாங்கள் பண்டைக்கு பார்த்த புத்தகத்துல இப்படி சாந்தி பாடங்கள் ஒரு 4-5 சாந்தி பாடம் இருக்கு. ஏதாவது ஒன்றை சொல்லலாம். இதுதான் பொதுவாக சொல்லப்படுவது. இது கனவே கேள்விப்பட்டிருப்போம். சரியா? எல்லாரும் ஒருக்கா சொல்லி பார்க்க போறீங்களா சேர்ந்து? ஓம் ட்ரை பண்ணலாம். ஓம் டாக்டர். ஓம் சகனா பவது ஓம் சகனா பவதே சகனோ புனக்து சகனா புனக்தே சக வீர்யம் கரவாவகை சக வீரியம் கரநாவகை தேஜஸ்வினா அதீதமா அஸ்து தேஜஸ்வினாவதிமாத மா வித்விஷாவகை வித்யுஷாவகே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி சாந்தி சாந்தி. தமிழ்லையும் இதுல இருக்கு பாருங்க. 2 முண்டா போட்டு வைக்கல. இதுலயும் பார்த்து சொல்லலாம். ஓம் சகனா பவது ஓம் சகனா பவதே சகனோ புனக்தே சகனா புரத்து சக வீர்யம் கரவாவகை சக பரவீரம் தேஜஸ்வினபதீதமாஸ்து தேஜஸ்வினாமஹேஸ்தவாசு மா வித்விஷாவகை விதுஷாவகே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதை கொண்டு பிசிக்கல் போர்ஸ் வந்துட்டுது. வெயில் நேரே அடிக்குது. வெயில் அளவா இருந்தா இதமா இருக்கும், கண்ணு கடிச்சா டிஸ்டர்பன்ஸ். அப்ப அப்படினால என்ன பண்றோம், அதுவும் சாந்திதான். சரி, இதுல கடைசியாக கைவல்ய உபநிஷதம் பார்த்து கொண்டிருந்த நாங்க. அன்றைக்கு தொடங்கினது கைவல்ய உபநிஷதம். என பேருக்கு தமிழ்ல இருக்கிறபடினால தமிழ்லயே சொல்லி கொண்டு போவோம். இதுதான் இதுல இருந்த சாந்தி. பத்ரங்கர்ணே வீக்ஷணாமதேவா அண்ட தேவர்களே, சுவிகளால் நல்லதை கேட்போமாக, பழக்குத்தியது கண்களால் நல்லதை பார்ப்போமாக, உறுதியான உறுப்புகளுடன் வேதங்களால் உங்களை நாங்கள் புகழ்ந்து கொண்டு இவ்வளவு ஆயுள் இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை அனுபவிப்போமாக. ஓங்கிய புகழடைந்த இந்திரன் எங்களுக்கு நன்மையை அருளட்டும். அனைத்தையும் அறிந்த சூரிய தேவர் எங்களுக்கு நன்மையை அருளட்டும். தடையின்றி செல்லும் கருட தேவர் எங்களுக்கு நன்மையை அருளட்டும். பிரகஸ்பதி எங்களுக்கு நன்மையை அருளட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது இந்த புஸ்தகத்துல சாந்தி பாடமா சொல்லப்பட்டது. இது நான் பாடுற இந்த உபனிஷத் சாரம் நான் இந்த புத்தகத்துல இருக்கிறதுல மற்ற மாதிரி இருக்குது. இதான் பார்க்கிறேன். அது சாந்தி பாடம், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அன்றைக்கு போன முறை பார்த்த நாங்க ஆச்வலாயனர் என்ற முனிவர் பிரம்மாவிடை நோக்கி தான் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று கேட்டால், இந்த மேலானதும் பெரியோர்களால் எப்பொழுதும் நாடப்படுவதும் மறைபொருளாக உள்ளதுமான பிரம்ம விச்சியை எனக்கு உபதேசியுங்கள் என்று கேட்கிறார். அதான் சொல்றார், அது ஹி பகவோ பிரம்மவிஷ்டாம் பரிஷ்டாம். பரிஷ்டாம் என்றால் அதை எனக்கு அதை எனக்கு அகப்படுத்துங்கள் என்றால் எனக்கு அதை இன்டர்னலைஸ் பண்ணுங்கள் என்றுதான் கேட்கிறார். உபதேசியங்கள்ன்றதை விட இன்னும் கூடாது, அதைத்தான் அவர் கேட்கிறார். அந்த இதுல கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு என்று கேட்டால், அந்த 3 சிரத்தை, பக்தி, தியானம் இவற்றின் துணை கொண்டு அந்த பரம்பொருள் அறிந்து கொள். அப்ப இது படிக்கிறதண்டா அல்லது அறிகிறதண்டா 3 விஷயம் இருக்க வேண்டும். உண்டு சிரத்தை. சிரத்தை என்றா பெர்சிவியரன்ஸ், இடையறாத முயற்சி தான் சிரத்தை. விட்டுட்டு செய்யறது, அல்லது எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பிஸி அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் சிரத்தை இல்லை. சிரத்தை இருக்க வேணும். பக்தி இருக்க வேணும், டிவோஷனல் லவ், பக்தி இருக்க வேணும். அடுத்தது தியானம். தியானம் என்பது தியானம் கண்டுபிடிக்கலாம், அல்லது ஒருமுகப்படுத்தப்பட்டு
அதை கன்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். இந்த மூன்று இருந்தால்தான் இந்த பிரம்ம வித்தை என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்ப எங்களுக்கும் இந்த மூன்றும் இருக்கிறத நினைச்சு கொள்ளலாம் நாங்கள். அப்ப சிரத்தை, பக்தி, தியானம் அதுல சொல்லுவார், தஸ்மை சோவாச பிதாமகச்ச ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத வேஹி என்று இருக்குது. ஸ்ரத்தா என்றா சிரத்தை, அதான் சிரார்த்தம் என்பது சிரத்தையோட செய்வது, ஏனோதானோண்டு போய் செய்யப்படாது, சிரத்தையோட உண்மையாக முழு முயற்சியோடு மனம் வச்சு செய்கிறது தான் சிரத்தை. மனம் வைக்காம செய்கிறது சிரத்தை இல்லை. மற்றது பக்தி, மற்றது தியான யோகாத வேஹி என்று சொன்னேன். தியான யோக என்று சொல்லியிருக்கு, தியான யோகம் என்று சொல்லியிருக்கு. அப்ப தியான மண்டல்ல தியான யோகம், யோகம் என்பது அப்படியே ஒரு லைஃப் ஸ்டைலா வச்சிருக்கிறது. எப்பவும் ஒரு ஃபோக்கஸ்டா, ஒரு கன்சன்ட்ரேட்டடா, ஃபோக்கஸ்டா, சீரியஸா அதை பார்க்கிற தன்மை இருக்க வேண்டும். தான் தியான யோகம். அடுத்தது மேலே முக்கியமானது, ந கர்மனா, எங்களுடைய கர்மங்களினால அல்ல, நாங்க செய்கிற நல்ல புண்ணிய கர்மம் தான தர்மங்களினாலே அல்ல. நான் பிரஜையா, எங்களுடைய நல்ல மக்களினாலே அல்ல. இந்த பிரஜைகள் என்பது மக்கள், மக்கள் என்பது பொதுமக்களை குறிக்கிறது பிரஜை என்று. இங்க பொதுமக்களை குறிக்கையில நமக்கு அணுக்கமான மக்கள். அணுக்கமான மக்கள் என்றால் ஒன்று சந்தானம், சந்தானம் என்றால் பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளால. ஆனா சந்தானம் என்பது பிள்ளைகளை மட்டும் சொல்றீல, ஒரு குரு வண்டா அவருடைய சீடர்களும் சந்தானம் தான். இப்ப நல்ல சீடர்களாலோ நல்ல சந்தானத்தாலோ அல்லது பிரஜைகள் என்றா எங்களோட குடும்ப நல்ல குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறதுனாலேயோ கூட நாங்கள் இது அடைய முடியாது. தனேன, தனமண்டா செல்வம், எங்களுக்கு இருக்கிற செல்வத்தால, ரிசோர்சஸால, வளங்களினாலையும் கூட அடைய முடியாது. தியாகே நைகே, ஐக்கிய என்பது ஏக என்பதில் வரும். அது ஒன்றினாலேயே, தியாக ஒன்றினாலேயே அம்ருதத்துவமானது, அம்ருதத்துவம். மிருத்யு என்பது மரணம், அழிவு, டார்க்னஸ், அதுக்கு வரும் மிருத்யு. அம்ருதம் என்பது அழியாமை, இறவாமை. அமிர்தம் என்றதானே, அமிர்தம் சாப்பிட்டா தன்மை, அமிர்தத்தன்மை, இதுல முத்தியை குறிக்குது. அம்ருதத்துவ மானஸ். அப்ப இந்த எட்டர்னிட்டி, அதாவது இந்த நித்திய நிலை, நித்திய ஆனந்தம், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் என்று மனித நித்திய ஆனந்தமானது தியாகத்தினாலே மட்டுமே அடையப்படுகின்றது. அப்ப எது தியாகம் என்பது இந்த கேள்வி. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை தியாகம். பொதுவாக தியானம் என்றா பெரும்பாலானவர்கள் சொல்லுவார்கள் சந்நியாசம். ஏன்னா வேதாந்த மதம் ஒரு வகை சந்நியாசத்துல ஆழமாக இருக்கிறது. பொதுவாக வேதாந்த மரபில் தான் இந்த குறைகள் இருக்கு. அதனால் தியாகம் என்றா சந்நியாசம் என்று சொல்லுவார். ஆனா சந்நியாசத்தை மட்டும் தியாகம் என்று சொல்ல இயலாது. சந்நியாசத்துல போயும் தியாகம் பண்ணாதவர்கள் இருக்கிறார்கள். என்ன சந்நியாசத்துல போனாலும் கூட தங்களுடைய கர்மங்களிலும் தங்களுடைய பிரஜைகளிலும் சீடர்கள் அல்லதுகளிலும் தங்களுடைய தனம் வளங்களிலும் அபிமானமும் ஈடுபாடும் பற்றுமுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அக்க தியாகம் என்று சொல்லுகிறார். இப்போ தியாகம் என்றா என்னென்று கேட்டா, இதுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதில சிக்கப்படாமல் இருத்தல், ஒட்டாமல் இருத்தல் என்றது நப்பளவியா சொல்லுவார்கள். ஒட்டாமல் இல்லை, அதோட இருக்கிறது, அதை அனுபவிக்கிறது, ஆனால் அதுல சிக்கப்படாமல் இருக்கிறது. அது ஒரு ஆர்ட், புத்தி. பிள்ளைகள் இருக்க வேணும், பிள்ளைகளுக்கு அன்பா இருக்க வேணும், பாசமா இருக்க வேணும், பிள்ளைகளுடைய இன்பத்தை அனுபவிக்க வேணும், ஆனால் அதுக்குள்ள சிக்கப்படக்கூடாது. அதே மாதிரித்தான் பொருள் பண்டம் இருக்க வேணும், தேட வேணும், காக்க வேணும், அனுபவிக்க வேணும், ஆனால் சிக்கப்படக்கூடாது. உறவுகள் பந்தங்கள் எல்லாம் இருக்க வேணும், சந்தோஷமா இருக்கணும், உதவி செய்ய வேணும், அனுபவிக்கணும், ஆனால் அதுக்குள்ள சிக்கப்படக்கூடாது. பல இடங்கள்ல சிக்கப்படுறதுதான் பிரச்சனை. இந்த பதவி நாற்காலி மாதிரி இப்ப இளைஞர்களுக்கு அரசியலை பார்த்தா தெரியும். இருந்துட்டா எழும்பேல, அது என்ன கதிரை ஏதோ தன்னோட வந்து பிறந்த மாதிரி இருக்கிறதுன்னு. நாங்க ஏதோ இதெல்லாம் இதோடையே வந்து போறது. நாங்க பிறக்கும் பொழுது என்னத்தோட வந்த நாங்க ஒன்றுமே இல்லை. அப்ப அதை நினைச்சு கொண்டா சரி, இதெல்லாம் இடையில வந்தது, இடையில வந்தது. வடிவா எங்கட தமிழ்ல சொல்றோம்டா, எல்லாரும் தமிழ்லான்னு நான் சொல்றது, இந்த எத்தனையோ இதுகள்ல இருந்திருக்கிறேன்னு சொல்றது, அதெல்லாம் சும்மா இப்படி குண்டிய தூச தட்டி கொண்டு எழும்பி போயிடும், எழும்பி இப்படி தட்டி போட்டு எழும்பி போயிடும், அதுலயே இருக்கப்படாது ஒண்ணு. அதுதான் அதுதான் டிஸ்என்டாங்கிள்மென்ட். டிஸ்என்டாங்கிள்
அதால மட்டும்தான் அதை அடைய முடியும் என்று அதை சொல்லி இருக்குது. அதுல போட்டிருக்கிறார் பிராணே நாகம் நிகிதம் என்று சொல்றது. பிராணே அகம் அகம் நா அகம் பிரேண நா அகம் நிகிதம் என்று சொல்லி போட்டிருக்குது. அதாவது இது ஸ்வர்க்கம் என்று சொல்றது மேலான உலகம், அதை விட மேலானது அந்த உலகம். இங்க நான் சொல்றது இங்க இந்த அகம் நிகிதம் குஹாயாம் என்று போட்டிருக்கு. அதாவது நான் சொல்றது பரலோகம் என்று சொல்லுது, இறைவனுடைய லோகம். பரலோக சாம்ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கின்றது என்று பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொல்லுது. அது மாதிரி இந்த பிராணாநாக நிகிதம் குஹாயாம் உங்கள் இருதய குகையிலே இருக்கிறது. இந்த இருதயத்துக்குள்ள ஒரு குகை, ஒரு ஸ்பேஸ், ஒரு சின்ன வெளி ஒன்று இருக்குது. ஆத்மா அந்த இருதய தாமரைக்குள்ள அந்த குகைக்குள்ளே இருக்கிறது. விப்ராஜதேஜத் என்று சொல்லியிருக்கார். விப்ரமண்டா பிரகாசம், அது சுயம் பிரகாசமா இருக்கு. அது சுயம் பிரகாசமா இருக்கு. இயல்பான ஒளியுடைய எல்லா ஒளிக்கும் ஒளி முதல் அதுதான் இருக்குது. ஜதயோவி சந்தி, சந்தி என்றால் சேர்றது சந்தி, ரெண்டு சந்திக்கிறது சந்தி. அப்ப அதை சேருபவர்கள் அடைபவர்கள் என்ன செய்கிறார்கள்? விசந்தி அடைகிறார்கள் என்று இருக்குது. அப்ப இது மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். இது போன முறை பார்த்தது. இதுல அடுத்ததை பார்ப்போம். என்ன போட்டிருக்குது? வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்த சந்நியாச யோகா ஜதய சுத்த சத்வா தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமிருதா பரிமுச்சந்தி சர்வே. சுத்த சத்வ, சுத்த என்றது தூய்மையான புனிதமான. சத்துவ நிலை, சத்துவ நிலை என்றது ரஜோவும் இல்லை தமோவும் இல்லை. திருந்து சாத்வீகமேயாக என்று படிக்கும். நாங்க பெரிய புராணத்துல வரும், 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அந்த பாடல வருமல்லோ, திருந்து சாத்வீகமேயாக. அதுதான் அந்த திருந்து சாத்வீகத்தை தான் இங்க சுத்த சத்வான்னு சொன்னேன். சுத்த சத்துவா. சத்வா ஜத்தய என்பது சாதகர்கள், அது முன்னுக்கும் வருது. ஜத்தயா சந்தி என்பது வருது, சாதகர்கள் என்றா இதை பாவிக்கிறவர்கள். சந்நியாச யோகாட் சந்நியாசம் என்றது இந்த சந்நியாச யோகம் என்கின்ற இந்த சாதனையினாலே வேதாந்த விஞ்ஞான சுனிச்சுத அர்த்தா. வேதாந்த விஞ்ஞானம், விஞ்ஞானம் என்றது அறிவு, புதிய அறிவை விஞ்ஞானம் என்று சொல்லுவார். விந்தையான அறிவு, புதிய அறிவு விஞ்ஞானம். ஞானம் என்றா அறிவு. நாங்க இப்ப விஞ்ஞானம் என்றா சயின்ஸ் என்று சொல்லுவோம். சயின்ஸ் ஆஃப் வேதாந்த என்று சொல்லலாம். ஆனா இங்க புதுமையான அறிவு. அதான் அந்த முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன். இது பழசுதான், ஆனா புதுமையாயும் இருக்கு. அதான் ஞான கொழுந்தினை என்று பிள்ளையார சொல்றது. கொழுந்தண்டா எவர் ஃப்ரெஷ் அப்படி. அப்ப அந்த வேதாந்தத்தினுடைய ஞானத்துக்கு பொருளான பிரம்மத்தில் உறுதியை அடைகிறார்கள். இத அர்த்த தேசர்வே, அவர்கள் அனைவரும் பிராமிருதா, இந்த வாழ்க்கையில இருக்கும் பொழுதே, வாழும் பொழுதே என்ன செய்கிறார்கள்? பரிமுச்சந்தி சர்வே என்றால் அது வாழும் பொழுதும் உண்டானவளாயிருக்கிறார்கள். பிராந்த பர அந்த காலே, அந்த காலே என்ற தங்களுடைய வாழ்க்கை முடிகிற காலத்துல பிராமிருதா பரிமுச்சந்தி, இருக்கைக்குள்ளையும் அதோடையே இருக்கிறார்கள், அந்த நிலையில இருக்கிறார்கள். முடிந்த பிறகும் அந்த நிலையிலேயே அடைகிறார்கள். வாழும் பொழுதே பிரம்மன் ஒன்றாக நடந்து கொண்டு மரண காலத்தில் பிரம்மண்டத்தில் முழுமையாக கலந்து கிடக்கிறார்கள் சாதனையினால்.
இந்த டிரான்ஸ்லேஷன் ஒருக்கா பார்ப்போம். இதில் வந்து ஸ்டாப் ஷேரை போட்டுட்டு the striving experiment with pure heart in the sannyasa yoga fixed in the practice of disentanglement. sannyasa யோகத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்குது fixed in the practice of disentanglement. யோகம் என்பது கண்டினியூஸ் பிராக்டிஸ், தியானம் என்பது வந்து மெடிடேஷன், தியான யோகாண்ட கண்டினியூஸ் பிராக்டிஸ் அந்த ஸ்டேட்லயே இருக்கிறது. இதே மாதிரி ஃபிக்ஸ்ட் இன் த பிராக்டிஸ் ஆஃப் disentanglement attained a certain truth of வேதாந்த, வேதாந்த விஞ்ஞான என்று போட்டிருக்கு. தான் ascertain truth of வேதாந்த, வேதாந்தத்தினுடைய நிறுவப்பட்ட அந்த உண்மையை அடைகிறார்கள். They are fixed in that state. அந்த நிலையிலேயே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் while living and attain the supreme abode at the end. Attained and வராது, attain and வராது மாத்திரம். Attain the supreme abode at the end. இறுதியில அந்த நிலையை, அந்த பரலோக அந்த பிராப்தியை அடைகிறார்கள். இது டிரான்ஸ்லேஷன். அதுக்கு இதுல ஏதாவது கேள்வி இருக்குதா? நாங்கள் சைவ சித்தாந்தமா எங்கட இதன்படிதான் இந்த கைவல்ய உபனிஷத்துக்கு உரை செய்து கொண்டிருக்கிறோம். கைவல்ய உபனிஷத்துக்கு ஒரு தரம் சைவ சித்தாந்தத்துக்கு அமைவாக இதுவரை உரை எழுதி புத்தகமாக பார்த்ததில்லை. ஆனா எங்களோட சைவத்துக்குரிய சிவனுக்குரிய உபநிடதங்கள் 36க்குள்ள கைவல்ய உபநிடதம் முக்கியமானது. அப்ப அதன்படி சொல்லிக் கொண்டு போறோம். அதுலதான் நாங்கள் பார்க்கக்குள்ள எல்லாம் உண்டாத்தான் வருகிறது. அதுல சிலதுகள் தியாகம் என்பதற்கு நாங்கள் பொருள் கொண்டோம் டிஸ்என்டாங்கிள்மெண்ட். அவர்கள் சந்நியாசம் என்று பொருள் கொண்டார். அடுத்தது சந்நியாச யோகம் என்று வந்திருக்குது. சந்நியாச யோகம் என்றதுக்கு நாங்கள் அவர்கள் சந்நியாசம் என்று பொருள் கொண்டதை நாங்கள் இங்கே டிஸ்என்டாங்கிள். அப்ப ரெண்டும் ஒத்து போகுது. A is equal to B is equal to C என்றால் A is equal to C தான். விளங்குதானே? A7 B7 C என்றா A7 C. அப்ப அங்க வந்து அவர்கள் வந்து தியாகத்துக்கு சந்நியாசம் என்று சொன்னார்கள். நாங்கள் தியாகத்துக்கு டிஸ்என்டாங்கிள்மெண்ட், சிக்கப்படாமல் இருத்தல், இதுகளோட இருந்து சென்று சொன்னோம். அதே மாதிரி பிறகு இங்கால அதிலேயே நேர சந்நியாச யோகம் என்ற வார்த்தை நேர வருது. நாங்க சந்நியாச யோகத்தையே திருப்பி இந்த சிக்கப்படாமல் இருத்தல் என்று சொல்லுவோம். இப்ப நாங்க சொன்னது அவர்கள் சொன்னதும் பொருந்தி முரணுடாமல் வருகின்றது. மற்றது இந்த நிலை வந்து இங்க இருக்கும் பொழுதே அனுபவிக்கிற உண்டு. இது ஒன்றும் செத்து போன பிறகு அனுபவிக்கிறது இல்லை. இந்த இருக்கும் பொழுதே அது முக்கியமான ஒரு விஷயம். பல சமயங்களில் இறந்த பிறகுதான் இறைவனோட போறதை பற்றி சொல்லுகிறது. அதை இருக்கும் பொழுதை அனுபவித்து இறந்த பின்னர் அந்த நிலையிலே அடைகிறது. இது அம்ரத்துவம் என்று சொல்லும். நித்திய என்ன சொல்றது, நித்திய இன்பம், நித்திய மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லுவார். அம்ரத்துவம் மரணமில்லா பெருவாழ்வு. அதுக்கு பிறகு மரணம் இல்லை, பிறப்பும் இல்லை. இதுக்கு எங்களுக்கு தேவையானது வந்து 3. ஒன்று சிரத்தை, மற்றது பக்தி, மற்றது தியானம். தியானம் என்பதற்கு இருந்து மூடிக்கொண்டிருக்கிற தியானம் அல்ல, தியான யோக என்று வந்தது அந்த வார்த்தை. தியான யோகம் என்று வந்தது. தியான யோகம் என்ற அந்த ஒரு focused and concentrated state. இதே இப்ப சொல்லுகிறாங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லுகிறார். எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு என்ன நடக்கிறோன்னு தெரியாம இருக்காம அது ஒரு மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது. அவதானித்துக் கொண்டிருத்த, அவதானித்துக் கொண்டிருத்த, இதுதான் உண்மையான வாழ்க்கையை வாழுதல் என்று சொல்லுவார். அவதானிச்சு கொண்டிருக்கணும், ஆனா அந்தரப்படப்படாது, அதுக்குள்ள சிக்கப்படப்படாது. நாங்கள் பல இடங்கள்ல பார்த்தோம்னா எங்களோட வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் சிக்கப்படுற அனுபவம் இருக்குல்ல எங்களுக்கு. என்ன பேருக்கு என்ன உதவி செய்ய போய் நாங்கள் கஷ்டப்படுறது இருக்கு, உதவி செய்ய போட்டு அவர்கிட்ட துன்பப்படுறது இருக்குது. அது உண்டு. சிலதுகளை இங்க விட்டேனா பார், நான் நிமித்துறேன் சரிக்கிறேன் என்று போய் செய்து அதுல கஷ்டப்படுறது இருக்குது.
இது கோயில்கள்ல இருக்குது, சபைகள்ல இருக்குது, ஆத்மீகத்துல இருக்குது. எல்லாவற்றையும் விட்டு ஓடி போய் நாங்கள் இதை அடைய முடியாது. அது கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு சொல்லிட்டார். பகவத்கீதையில அர்ஜுனன் சொன்னான், எனக்கு இந்த போரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இந்த உறவுகளையும் என்னுடைய குருமாரையும் பாட்டன்மாரையும் மைத்துனர்களையும் சகோதரர்களையும் நான் கொன்று நடக்கிற எனக்கு ராஜ்யம் எனக்கு வேணுமா, இது வேண்டாம், நான் சந்நியாசம் போகின்றேன் என்று சொன்னான். அவன் சொன்ன சந்நியாசம் வேறு, விட்டுட்டு போறது. கிருஷ்ணா சொன்ன, இங்க வா, நீ சந்நியாசம் போனாலும் ஒரு கர்மமும் செய்யாம இருக்க போறதில்லை. நீ சந்நியாசம் போனாலும் பாவமும் இருக்குது, புண்ணியமும் இருக்குது. ரெண்டும் செய்யாம ஒருத்தரும் ஜீவிக்க இயலாது. ஆனால் அதோட இருந்து கொண்டே எப்படி அதுண்ட பலன்கள் அது அது உன்னை தீண்டா வண்ணம், எப்படி அது அதுல அதை செய்து, அதுதான் கர்மயோகம். செய்து கொண்டிருக்கிறது பலன், அதை உன்னை அதுகளுடைய எஃபெக்ட் வந்து உன்னை பாதிக்கா வண்ணம் இருக்கிற உத்தியை சொல்லி தருகிறேன் என்றுதான் அவன் பகவத்கீதை சொன்னான். பகவத்கீதை சொன்னான். அந்த உத்தி நிலைக்கு வாரத்துக்கு பக்தி வேணும். அவனுடைய பக்தியும் அங்கே இருக்கு. அந்த உத்தி நிலைக்கு வாரத்துக்கு மெடிடேஷன் பிராக்டிஸும் வேணும். மெடிடேஷனும் சொல்லுறேன். அந்த உத்தி நிலைக்கு வாரத்துக்கு சரணாகதி வேணும். இப்ப சரண்டரை பற்றியும் சொல்றாரு. மம்மேவம் சரணம் பிரஜா, என்னொருவனையே சரணடைவாயா. அந்த உத்திய வாரத்துக்கு இது சரி இது பிழை, இது சரி இது பிழை என்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் அடங்க வேணும். அதான் சொல்றார், சர்வ தர்ம பரித்தியாக, எல்லா தர்மங்களையும் கைவிட்டு என்னொருவனையே அடைவனாயாக. நாங்களும் சொல்ல, ஒவ்வொரு தர்மம் இருக்கு. உலக தர்மம் ஒன்று இருக்கு, வைதீக தர்மம் இருக்குது, மற்றது சிவ தர்மம் இருக்குது. அன்றைக்கு யாரோ கேட்டார்கள் இதுல, மெடிடேஷன் குரூப்ல கேட்டார்கள், இந்த மேரேஜ் அண்டேக்குல 2 கேட்டார்கள். ஒன்று வந்து ஆத்மீகத்துல இருக்கிற ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த மேரேஜ் எதுக்க போறது சரியா என்று. பல பேர் யோசிக்கிறது, இந்த மேரேஜ் லைஃப், திருமண வாழ்க்கை ஆத்மீகத்துக்கு தடை, அல்லது இல்லறத்துல இருக்கிறவர்கள் ஆத்மீகத்துல பெருசா போக இயலாது, ஏதோ சும்மா கும்பிட்டு கொண்டு ஒரு வழியை பார்த்து கொண்டு போகும், அடுத்தடுத்த பிறப்புகள்ல சன்னியாசம் வரட்டும், இப்ப இருக்கிற சன்னியாசிகளுக்கு தொண்டு செய்து உதவி செய்துட்டு போவோம், அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது சரி, இல்லை, அப்படி இல்லை. எங்களுக்கு 63 நாயன்மார்கள்ல 2 பேர் தான் சன்னியாசி, திருநாவுக்கரசர், மூர்த்தி நாயனர். அடுத்தது 2வது வந்து கேட்டால், இல்லறத்துல இருக்கிறவர்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு, புத்தர் விட்டுட்டு போனாரு வைஃபை, யசோதா, அது மாதிரி விட்டுட்டு போறது சரியா? ஐயையோ, என்னென்று மனுஷி பிள்ளைகள் இருக்க விட்டுட்டு போறது தர்மம் ஒன்று உண்டு, உலக தர்மம் ஒன்று உண்டு, மற்றது உலக தர்மம் ஒன்று இருக்கு. அதாவது உலக தர்மத்தின்படி தன்னுடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் தன்னில தங்கி இருக்கிற வரைக்கும் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பு தங்கி இருக்கிறவர்கள் அவர்களை பாதுகாப்பதும் அவர்களுக்கு பொருளாதார இதுகளை சென்று அவர்களை போஷிப்பதும் கடமை. அது உலக நீதி. உலக நீதி தவறுனா கவர்மெண்ட் நோட்டீஸ் வரும். அதுதானே நீங்க விட்டுட்டு வந்தாலும் கவர்மெண்ட் கோர்ட்ல போய் நோட்டீஸ் அனுப்பலாம். என்ன ஜீவனாம்சம் எடுக்கிறதுக்கு பிள்ளைகிட்ட பராமரிப்புக்கு எல்லாம் வரும் கிளச்சு கொண்டு. அது இதுக்கு உலக நீதி. 2வது வைதீக நீதி. இல்லற தர்மத்திலே மரண பரியந்தன் 2 பேரும் தங்களை சுகத்துப்பங்களை பகிர்ந்து கொள்ள வேணும் என்றது வேதங்கள்ல விதிக்கப்பட்டதுண்டு. அதான் திருமணச் சடங்குல நாங்க செய்கிறோம். என்ன இது வைதீக நீதி. ஆனா இறைவனுடைய தர்மம், சிவ தர்மம் வந்து அதை விட மேலானது. அப்ப ஒரு சிலருக்கு இதை விட்டுத்தான் போய் அங்க போகணும் என்று அவர்களுடைய தர்மமாக இருந்தால், அவர்களுடைய மனதிலே ஒன்றுதல் அப்படி இருந்தால், அங்கே அது உலக தர்மத்தின்படி பிழை, வைதிக தர்மத்தின்படி பிழை, சிவ தர்மத்தின்படி சரியா வரும். இப்படிப்பட்ட முரண்கள் இருக்குது எங்களுக்கு. இது சரியா, அது சரியா, அது கொலையா, அதுலயே நிறைய கால ஆராய்ச்சி கொண்டு செல்வோம். அதுல பண்றது அந்த முரண்களை களைந்து எங்கால போறதுக்கு இது சொல்றது dissolution of all the inner conflicts. Outer conflicts in inner conflict இல்லாம இந்த டிஸ்என்டாங்கிள் போயிட்ட கன்ஃபிளிக்ட் வராது. கன்ஃபிளிக்ட் என்றது முரணுறுதல், முரண்படுதல், மோதுதல், மோதலால போராடுதல், போராடுதால அயற்சி, களைப்பு, விரக்தி, கவலை, கோபம், எரிச்சல் எல்லாம் வந்துடும். என்ன ஒன்றோட அல்லது இன்னொன்றோட முரணுற்றால், மோதினால் இவ்வளவும் பெருமா இல்லையா? மோதையில தோற்றால் கவலை, முதல்ல வென்றால் மகிழ்ச்சி துள்ளி குதிக்கிறது. அப்படித்தான் அந்த சிக்கு போடுறது. இப்படித்தான் ஜஸ்ட்
பிள்ளை வளர்க்குறது ஒரு போராட்டம், திருமண வாழ்க்கை ஒரு போராட்டம் இல்லையா, ப்ரொஃபஷனல் லைஃப் ஒரு வேலை பார்க்கிறது ஒரு போராட்டம், கல்வி ஒரு போராட்டம். அப்ப அதுல போகக்குள்ளே இதுல போயிட்டு அந்த முரணுட்டு அதுல போராடும் பொழுது அந்த முரணுறாமல் அதோட இசைந்து கொண்டு ஆனா அதுல சிக்கிப்படாம போறது ஒரு கலை. அதைத்தான் இந்த வேதாந்தம் சொல்லுது, அதைத்தான் உபநிடதம் சொல்லுது, அதைத்தான் பகவத்கீதை சொல்லுது. உங்களோட கேள்வி கருத்து இருந்தா சொல்லுங்க. சரணாகரி என்றா என்ன? 24 மணித்தியாலமும் கடவுளையே யோசிச்சு கொண்டிருக்கிறதா இல்லாட்டி 24 மணித்தியாலும் கடவுளை யோசிக்கொண்டிருக்கிறதுலயே ஒரு ட்ரிக் வந்துட்டு நீங்கள் கடவுளை யோசிக்கிறீங்களா ஒன்று வருது, நீங்க மறந்தாலே தான் யோசிக்கிறீங்க, மறக்காட்டி யோசிக்க வேண்டிய தேவை வராது. சரணாகதி என்றா என்னென்றால் இதுதான் சரணாகதி. ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லுவார். அம்மா இருந்து வேலை செய்து கொண்டிருப்பார். அது பழைய கிராமத்து வாழ்க்கையில தான் அவ சமையல் இதெல்லாம் செய்து கொண்டிருப்பார். கொஞ்சம் அவுட் சைடு இன்சைடு எல்லாம் கொஞ்சம் மேர்ஜிங்காகத்தானே இருக்கும், கிச்சனண்டா வெளியில எல்லாம் தெரியும். அதுல பிள்ளைகள் இருந்து விளையாடி கொண்டிருப்பார்கள், விளையாடி கொண்டு இருப்பார்கள். அம்மா தன்னுடைய வேலையைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறா. ஆனா அவனுடைய கவனம் பிள்ளைகள்ல இருக்குமோ இருக்காதோ? இருக்கு, பார்த்து பார்த்து கவனம் இருக்கு, பிள்ளைண்ட பாதுகாப்பு. பிள்ளைகள் விளையாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். பிள்ளைகள் விளையாட்டுலாம் குறி அம்மா பற்றி யோசிச்சு கொண்டிருக்கணுமோ? ஆனா இருந்தா போல ஒரு பாம்பு வந்துட்டது அல்லது நாய் வந்துட்டது அல்லாவது ஏதாவது ஒரு அபாயம் வந்துட்டது அல்லது பிள்ளைகளை சாணம் வந்துட்டா எங்க ஓடி வரையும் உடனே அம்மாட்டத்தை பார்க்க தெரியாது. அம்மா ஏதோ தண்டை சமைச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும், பிள்ளை ஏதோ தண்டை விளையாடி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரெண்டு பேருக்கு வேற ஒரு பொண்ட் இருக்குல்ல, அந்த பொண்ட் அதுதான் சரணாகதி. அபிராமி அந்த சொல்லுவார், உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்து. உழைக்கும் பொழுதுண்டா துன்பம் வரைக்குள்ள உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்து. அப்ப சரணாகதி என்றா அந்த வெளியில பார்த்து கொண்டிருக்க சிவசிவாண்டு இல்ல நேரம் சொல்லி கொண்டு வார்த்தைக்கு வாத சொல்லி கொண்டிருக்கிற வேண்டும் இல்ல, வழியில பார்க்க அந்த பிள்ளை எப்படி விளையாடி கொண்டு இருக்குதோ அது மாதிரிதான் இருக்கும். ஆனா மனசுக்குள்ள அந்த இது இருக்கு, எனக்கு ஒரு ஆள் இருக்கிறா, எனக்கு ஒரு ஆள் இருக்கிறா என்னை பாதுகாக்கிறதுக்கு. she is my refuge, she is my protection, she is my resource. இருக்கா இல்லையா? she is for me கண்டது இருக்கு. அதுதான் சரணாகதி. இறைவனிடம் முழுவதாக எங்களை கொடுப்பதுதான் சரணாகதி. கொடுக்கிறதாக யோசிச்சு கொண்டிருக்கிறது இல்ல, இல்லையோ? இந்த நம்பிக்கை இருக்கிறது. அவர் எல்லாம் அம்மா 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 பிள்ளை அம்மாவோடய குச்சினிக்க கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறது இல்ல, வேலை செய்ய விடாம. இல்ல தண்டவாட்ட பாக்கும் அம்மா தண்டவாட்ட பாப்பா, அம்மாவுடைய கவனம் எப்பவும் பிள்ளைகள் இருக்கிற, அவனுடைய கவனம் எப்பவுங்கள்ல இருக்குது. அது போல ஆனா நாங்கள் எங்களுக்கு அந்த இது இருக்க, ஒரு அம்மா இருக்கிறார். இந்த பிள்ளை தனக்கு துன்பம் வரைக்க பாம்பு வரைக்க வீட்டை சுத்தி ஓடி ஓடி சுத்தி சுத்தி ஓடினால் அது சரணாகதி இல்லை. புரிஞ்சுதா? அப்படி செய்யல, நேரம் அந்த பெரியவர்கிட்ட தான் போகும். இது ராமகிருஷ்ணன் சொன்னாங்க. சாதாரணமா நாங்களும் அப்படித்தான் செய்யறோம். பிரச்சனை வந்தா கடவுளே கடவுளே கடவுளே. அதுதான் எங்கட முன்னோர்கள் எல்லாரும் அப்படித்தான் செய்தவன். சான்மீகம் பண்றது கன பேர் இப்படி புத்தகங்களை சொல்லி அதை சொல்லி சிக்கலாக்கி வைக்கிறது, சரணாகதி அப்படி இப்படி என்று. அதுதான் தண்ட பாட்டுல அது போறது, அவ்வளவுதான். நன்றி. அப்படி போகைக்குள்ள பிறகு இன்னொரு நிலை வரும் அங்கால. அதுல ஒவ்வொரு நிலைகள் இருக்கு சரணாகதி பிறகு. நன்றே வருகினும் இதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளவெல்லாம் அன்றே உனக்கே பரமன்று அழித்து விட்டேன், அழியாத குணக்கொன்றே அருட்கடலில் இமவான் விட்ட கோமளம். அது சரணாகதி என்ற உச்ச நிலை. ஆரம்ப நிலை உச்ச நிலை. இதை ரெண்டு நியாயமாக சொல்லுவார்கள். ஒன்று மார்ச்சாரம், இன்னொன்று அது ரெண்டு மறந்துட்டு. ஒன்று
பூனைக்குட்டி நியாயம், குரங்குக்குட்டி நியாயம். முதல் குரங்குக்குட்டி. குரங்குக்குட்டி என்ன செய்யும்? குரங்கு, தாய் குரங்கு அங்க எல்லாம் இருக்கக்குள்ள இறங்கி எல்லா இடம் இதண்டு கொண்டு இருக்கும். தாய் குரங்கு தாவ போனா உடனே முதுகுல தாவி ஏறி இருந்துடும். என்ன தான் தான் ஏறி இருக்குது குரங்குக்குட்டி. அது முதல் நிலை. நாங்கள் தான் பிடிச்சு கொள்றது முதல். பிறகு மேலே வரும் இறைவன் எங்களை எப்போதும் கைவிடுவதில்லை, எப்போதும் எங்களோட தான் இருக்கிறார். அது பூனைக்குட்டி நியாயம். பூனைக்குட்டி போட்ட பிறகு பூனை தான் காய் கொண்டு தெரியுது எல்லா இடம். 21 இடத்துல இடம் மாற்றுதான். அது பூனைக்குட்டி. அதுக்கு சமஸ்கிருதத்துல ஒன்றுக்கு மாச்சரம் மற்றது ஒன்று இருக்கு. மார்ச்சல நியாயம் பூனைக்குட்டி, மற்றது மார்க்கட நியாயம். மார்க்கடனி அது ஒன்று குரங்கு மார்க்கடை. பாத்தீங்களா? தான் சச்சங்க பண்றது. விட்ட இடத்துல எடுத்து கொடுத்தார்கள். இது கைவல்ய சுவாமி சொல்லாது. அப்ப இதுவும் சரணாகதியில ஒவ்வொரு நிலை. அப்ப நான் அந்த நிலையில இந்த நிலையில யோசிக்கிறேன். எல்லாரும் அதுலதான் இருக்கிறோம். கஷ்டம் வந்தோன்னு சுவாமிகிட்ட ஓடுறோம் எல்லாம். அது சரணாகதி தான். எங்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், முறையிடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், ஈர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், இதுல இருந்து தாங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், எங்களுக்கு ஆதாரம் ஆள் இருக்கிறார், எங்களை இதிலிருந்து மீட்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாருன்னு ஓடுறோம் நாங்க. பிறகு புரியும் அவர் தான் எப்பவுமே இருக்கிறார் என்று வரைக்குள்ள அப்படி இருந்துடுவோம். என்ன நாங்க ஓடாம அது நன்றி. நன்றி டாக்டர். டாக்டர், நீங்க இப்ப சொன்னீங்கள் இந்த ஆதி பௌதீகம் ஆதி தெய்வீகம். இது நாங்கள் இந்த உபநிடதம் இந்த குருவிட்ட படிக்கல நாங்கள் எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பும் இல்லாம இருக்கிறதுக்காண்டியா நீங்க சொன்னீங்க? குருவிட்ட படிக்கல வாழ்க்கையிலேயே அது அப்படி இருக்கத்தான் விரும்புறவன். சரியா. அப்ப அதுக்காக ஒரு சாந்தி. அதுல இந்த காரியம் தொடங்கி முடியும் மட்டும் அதுகள் இல்லாம இருக்கிறதுக்கு எங்கள் 2 பேருடைய தொடர்பு இந்த இது இருக்கும் வரைக்கும் அது இருக்கிறதுக்கு அதை சொல்றோம். நன்றி. 3 தரம் சாந்தி பாடம் சொல்லுவதென்று விளக்கம் இதுதான். அதை சொல்லலாம் மற்ற ஆக்களுக்கு. நாங்கள் ஏன் 3 தரம் சொல்றோம்? எங்களை அறியாமலே அபிராமி அந்த அதையும் வந்துட்டு தான் இருக்குல்ல. அந்த நீங்க சொன்ன அது மந்திரமா? ஓம் சக நவாவது சக. மந்திரம் என்பது இப்ப எப்படி என்று சொன்னால் மந்திரம் என்றா என்னண்டா சொல்ல, நிறமொழி மாந்தர் ஆணையன் கலந்த மரமொழிதானே மந்திரம் என்ப. தொல்காப்பியம் இது மந்திரம் என்று சொன்னால் நிறைமொழி மாந்தர். நிறைமொழி என்று சொன்னால் பூரணமானவர்கள். பூரணமானவர்கள் என்ற பூரணத்தோட சேர்ந்து தாமும் பூரணம் தத்துவமசி இருக்குத்தானே, தான் அதுவாய் ஆனவர்கள். அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மந்திரம். அவர்களுக்கு தேவார திருவாசகங்கள் மந்திரம். ஏனென்றா ஞாயின்மாரிலிருந்து வந்தது. அதே மாதிரி இதுவும் கண்டவர்கள் ரிஷிகளிடமிருந்து வந்தபடியினால மந்திரம். அவர்களுடைய வார்த்தை ஆனால் மந்திரம். அது எந்த தருணத்துல சொல்றது? மந்திரங்கள்ல நிறைய இருக்குது. இந்த தருணத்துல இதை சொல்றோம். இது சம்பிரதாயமாக உபநிடதங்கள்ல இந்த மந்திரம் இருக்கு. சகனாவது அநேகமாக அந்த உபநிடதங்கள்ல சாந்தி பாடத்துக்கு தொடக்கம் சொல்லிக்குள்ள 4-5 ஸ்லோகங்கள் இருக்கு. சம்பிரதாயத்தை பொறுத்து ஏதோ ஒன்றை சொல்லுவீங்க. இதுல பெரும்பாலும் சொல்லப்படுற மந்திரம் தான் இந்த சகனாவது சகனவு. இது பொதுவா பார்த்தால் என்னத்தை சொல்லுது? எங்கள் இருவரையும். அப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு காரியம் தொடங்கிக்க சொல்லலாம். பாத்தீங்கன்னா உபதேசம் பப்ளிக் லெக்சர் இல்லை. இப்ப பாத்தீங்களா 2 தான். only 2 என்ன? உபதேசம் பப்ளிக் லெக்சர் இல்லை. அப்ப வெரி பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில அந்த பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எஃபிஷியன்டாயும் மற்றும் ஃப்ரூட்ஃபுல்லாயும் மற்றது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமலும் அனிமோசிட்டி இல்லாமலும் இருக்கிறதுக்காக சொல்லப்படுற பிரத்தம். அப்படித்தானே? அதுல படிக்கிறது என்று சொல்ற வேண்டாம். கரவா வகை கரவண்டா செய்யறோம். நாங்கள் செய்வது வீரியமாக செய்ய வேண்டும்.
சக வீரியம் கரவாவகை. சக என்றது சேர்த்து, உன்னுடன் சேர்ந்து நான் சக, உன்னுடன் சேர்ந்து நானும் வீரியத்துடன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். நன்றி நன்றி டாக்டர். நாங்க செய்கிற காரியம் பிரகாசமானதாயும் அதற்கு அப்பால மேலானதாயும் இருக்க வேண்டும். நாங்க செய்கிற காரியத்துல ஒருவர் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். எங்கள் இருவரையும் அது அது என்றது இறைவன் பிரம்மம் காப்பாற்றட்டும், அது போஷிக்கட்டும். எங்களுக்கு இந்த மூன்றுகளிலும் இருந்தும் சாந்தி கிடைப்பதாக. இதுதான் பிரார்த்தனை. எங்களுக்கு ஒன்று கிடக்கு. எங்களுக்கு சிறந்த அறிவாற்றலை கொடு, ஊக்கத்துடன் பணிபுரிய சக்தியை கொடு, எங்களுக்கு வரும் துன்பங்களை நீக்கி மனிதர்கள் ஆகிய எங்கள் மனதிலுள்ள பேதங்களை நீக்கி எங்களுக்கு என்றென்றும் அமைதியை மட்டும் கொடுப்பீராக. அது ஒரு பிரார்த்தனை. அந்த மந்திரத்துக்கு ஒரு பொருள் போட்டிருக்கு. இந்த மந்திரத்துக்கு அதான் மந்திரத்துக்கு இதுதான் பொருள்ண்டா அப்புறம் அடுத்த பொருள் தேவையில்லை. இது மந்திரத்துக்கு மந்திரத்துக்கு எனக்கு போடுற பொருளை நான் சொல்றேன். ஏன்னா இதுலயும் கூட வித்தியாசமாதான் இருக்கு. இங்க பார்த்தவென்றால் புருஷர்களாகிய எங்களை இருவரையும் சேர்த்து பிரம்மன் காப்பாற்றட்டும், சேர்த்து போஷிக்கட்டும், இருவரும் சேர்ந்து வீரியத்துடன் உழைப்போமாக, எங்கள் ஒத்தியன ஒளிபருந்தியாக வேண்டும், நாங்கள் ஒருவரை பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும், கையிலும் சார்ந்தினது கிட்ட வருகிறது அப்படிங்கிற வகைதான் இருக்கு. அதன் அதை கொஞ்சம் மொழிய பார்க்கிறோம். எனக்கு சமஸ்கிருதம் கணக்க தெரியாது, இந்த இதுல கொஞ்சம் பிரிச்சு இது மொழி பயிற்சியாக வந்ததுதான். சக என்றா சேர்த்து இல்லையா, பவது என்றா காப்பாற்றட்டு, புனக்து என்றா போஷிக்கட்டு. பிறகு கரவா வகை, சக வீரியம் கரவா வகை. கர என்றா செய்கிறது, கரண்டோன முந்தியெல்லாம் சொல்லி இருக்கிறது தானே, கரண்டோன கராத கர. அப்ப வகை எப்படி எப்படி நாங்கள் செய்ய வேணும், வீரியத்தோட செய்ய வேணும். எதை வீரியத்தோட செய்ய வேணும் நீங்கள் ஊகிச்சு கொள்ளணும். இங்க படிப்பதான் சொல்லுது. இங்க தேஜஸ் வினா அதீதம், அதீதம் என்றா அப்பால், துரியம் துரியாதீதம் என்றா அப்பால், மன அதீதம் என்றா மனத்துக்கு அப்பால், சிந்தனை அதீதம் என்றா சிந்தனைக்கு அப்பால், தத்துவ அதீதம் என்று இறைவனை சொல்ற. இந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் இல்லையா, தத்துவ அதீதன் என்று சொல்ற. அதீதம் என்றா அப்பா. இப்ப தேஜஸ் என்றா ஒளி, தேசனே தேனார் அமுதே சிவபுரணி, தேஜஸ் என்றா ஒளி. அப்ப எங்களோட முயற்சி நல்ல பிரகாசமா இருக்க வேண்டும், நல்ல மேலானது, அதற்கு அப்பாலாயும் போக வேண்டும். அது அதீதம் என்றா அப்பா. அது கருத்து. அடுத்தது அடுத்த கடைசியா வருது நாங்கள் ஒருவரை ஒருவர் வகை என்பது பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும், முரணுறாமல் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். இது நாங்கள் சத்சங்கம் தொடங்க முதல் சொன்னா நல்லது. கடைசியா சொல்ல டெக்னிக்கலி இது பர்சனல் 2 பேர் செய்யதான் வரும். ஒரு தரம் ஆசிரியரும் மாணவனும் இருக்கின்ற 2 பேரும் பக்கத்துல இருந்து 2 பேர் தனியா சொல்ற. அதான் நான் சொல்றேன், சிலது கேட்கல, பப்ளிக் லெக்சர்ல சொல்லலாம், சிலது தனியா பர்சனலா சொல்றது. அந்த பர்சனல் ஸ்பிரிச்சுவல் மென்டரிங்ல தான் இது வரும் கூட. அந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் அதெல்லாம் வருது. Are there any techniques to practice disentanglement? Pardon? Are there any like methods or techniques to practice disentanglement? Okay, to practice disentanglement, one of the thing is some of us by nature get this. It's like it's from our previous birth experience. One thing, previous birth.
and also previous knowledge. Intelligence of the souls matures by two ways. One is education, one is experience. So then once the intelligence of the soul matures, this disentanglement comes. So for that only we are given the opportunity of this birth and this life, as per our each and individual personal karmic deeds. So when we go through that, without our knowledge, we are moving towards that. Either by education, enlightening us through this satsang, studying these texts and reflecting on these things, meditating on these things, one way. Other one is through the life experience. Some of us are not at all interested in these things, spirituality or anything. But through their life experience, life challenges, life experiences, through their battles in their life, experiences of sorrows and enjoyment, defeats, all those things going through that the intelligence matures. What I say is, when you study these things and reflect on these things, is gradually that will be imbibed into the intelligence of soul. What we are studying is not in the intelligence of soul. It's just, I am using my mind, I'm using my intellect, I am using my conscious, I am articulating with all my memories of previous studies and books and what I heard and other things. And all these are processed in the brain, storage in the brain, information processing in the brain. And through speech area, I'm expressing that. So it's all outside the soul. If I die, if I get dementia tomorrow, if I get a brain damage tomorrow, nothing is going to happen. If I die, it won't come to next birth as such. Next birth, I'm going to start doing it, by 3 years, 4 years, oh my God, I'm going to start Kaivalya Upanishad. No, it is not going to happen. So what will happen is, these things gradually imbibed, the education and experience, they imbibed as into the intelligence of the soul, spirit. That will get transmitted to the next birth. So education as a knowledge doesn't get transmitted. It won't go to the next birth. But education as an intelligence of the soul, it goes next birth. So the two ways. One is education, other one is experience. So education instructs some of the techniques called uddis, tricks and techniques to fast track. Fast track our journey. There are some tricks and techniques. These fast track tricks and techniques are the mantras, yoga, the meditation, and other things. So these are the bit of fast track. So this will be where then it should be very personalized and internalized to the person. It may be different for each and everyone. That is where the spiritual mentor guru comes, like a doctor prescribing medication, but he doesn't prescribe the same medication all the patient coming with the high blood pressure. So different medication suits their other medical condition, their age, their kidney function, their liver function, their side effect, their affordability of the medications and side effects of medication. Like that, these techniques are also very personalized and individual to each and every person. That's for the fast track. Thank you. புரிந்ததா? தமிழ்ல சொல்லட்டா? எப்படி இந்த நிலைக்கு போறதுன்னு கேட்டா, சொன்னா எல்லாரும் இந்த நிலைக்கு போற பயணத்துல தான் இருக்கிறோம். We are all in the same journey. இது எப்படி வருதுன்னா, ஒன்று எங்கட எடுகேஷன், கல்வியால வருது, படிக்கிறதால வருகிறது. மற்றது படிப்பறிவால வருகிறது, அல்லது பட்டறிவால வருகிறது, எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப ரெண்டாலையும் எங்கட ஆத்ம ஞானம், இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல்ஸ் முதிர்ச்சி அடையுது, பக்குவம் அடையுது.
ஆத்மாக்கு முதிர்ச்சி இல்லை. Soul doesn't get mature. Soul doesn't have any age or sex. But the intelligence of the soul is mature. அப்ப அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஆஃப் சோல் மேட்சியூர் பண்றதுக்கு ரெண்டு வே. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், பட்டறிவு. அது whether we like it or not, everyone get it. இதுல நம்பி வந்தான்னா விதண்டான்னா எல்லாம் வரும். ஆனா இன்னொரு டெக்னிக் இருக்குது, படிப்பறிவு, எஜுகேஷன். அதைத்தான் நாங்க படிக்கிறோம். We are reading these texts, Upanishad. We are reading these scriptures. So as the intelligence of the soul matures, the disentanglement comes. The intelligence of the soul அப்படி வரையக்கதான் இந்த டிட்டாச்மெண்ட் வரும், டிஸ்என்டாங்கிள்மெண்ட் வரும். அந்த தியாகம் என்பது, சந்நியாசம் என்பது, அந்த பிராக்டிக்கல் இது வரும். அப்படி இல்லாட்டிக்கு அது வரும் வரைக்கும் அந்த ஜேர்னி போகும். இப்ப இது இந்த இன்டெலிஜென்ஸ் அடுத்த பிறவிக்கு கடத்தப்படும். நாங்க படிக்கிற படிப்பு கடத்தப்படாது. அடுத்த பிறவில நான் பிறந்த உடனே 4-5 வயசுல உடனே துவங்கி ஓம் சகனாபவது இருக்க போறது இல்லை. ஆனா இந்த இன்டெலிஜென்ஸ் வரும். When we get to touch that again, it will come very naturally, easier வரும். அந்த முற்பிறப்பு விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்றாங்களே, the unfinished business of the previous birth will continue in the next birth என்று சொல்றோம். That's why some people are expert naturally in some field. என்ன அதை சொல்றது, அது வரும். இப்ப இன்டெலிஜென்ஸ் இது it is not in the மைண்ட்ல, புத்தியில இருக்கிறது அல்லது பிரெயின்ல இருக்கிறது அல்ல. இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல். பட் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல், அந்த ஆத்ம ஞானம் முதிர்ச்சி அடையக்க இந்த பக்குவ நிலை வரும். பக்குவ நிலை வந்தாலும் எங்களுடைய ஓன் எஃபோர்ட்டால மட்டும் லிபரேட் பண்ண முடியாது. அதுக்கு கிரேஸ் ஆஃப் த காட் வேணும், கிரேஸ் தேவை. தட்ஸ் த சைவ சித்தாந்தத்தின் கொள்கை. ஈவன் கிறிஸ்டியானிட்டி இஸ் த சேம். ஈவன் இஃப் வி get into that state of maturity of the spiritual intelligence, that alone does not give the deliverance. So deliverance is by the grace of the God, because we still have a lot of unfinished businesses behind. Even the maturity comes. So who is going to take over those things? The God is the one giving the ultimate deliverance or redemption. We call it redemption or deliverance. And the முத்தி கடவுளை இறைவன் வந்ததான் தருவார். Buddhism differs. Buddhism says by your own effort alone you can come to that perfect. Jainism is the same. But the Saivam and Christianity, all the Judeo-Christian, Islam, Judaism, Christianity and Saiva Siddhantam, they all have paramount or place the paramount important for the grace of the God. That grace of the God, as grace of the God, we see as a Shakti aspect. All his actions, Shakti is the base for the Shiva, Shakti is the seed for the Shiva, Shakti is the giving space for the Shiva, Shakti is giving form for the Shiva, Shakti is the will of the Shiva, Shakti is the actions of the Shiva. So there's a saying, without Shakti, there's no Shiva. Shivam என்று Shakti இல்லை, Shakti என்று Shivam இல்லை, ரெண்டும் இருக்கு. So that's the Shakti we focus, meditate, worship in Navaratri time now. So in addition to education and effort is said that there's about 3 things they said. Shraddha. Shraddha means the perseverance. Sincere perseverance is Shraddha. And devotional love is Bhakti. And practice with focus and concentration is Dhyana Yoga. By these 3 ways, we can expedite this process. Otherwise, everyone in the same journey. நிறைய செய்வோம். என்ன ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை தானே? One more question. Mindfulness, அது ஒரு தியான பயிற்சி நினைக்கிறேன். அதுக்கு உண்மையான தமிழ் வேணும் இருக்குதா? Mindfulness and actual Tamil words.
நான் சொல்லுவேன் இந்த பிரக்ஞையுடன் வாழுதல், அந்த முழுமையாக தோன்றாம பிரக்ஞையுடன் வாழுதல். பிரக்ஞையுடன் வாழுதல். பிரக்ஞை என்றது மைண்ட்ஃபுல்னஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் சமத்தி சொன்னான். ஒரு கட்டுரை நான் சைவ தேநீர் வாய்ச்சிங்களோ தெரியாது. இப்போ எல்லாரும் டீ குடிச்சிட்டு பெம்பல்லன அந்த டீ குடி கேட்க அது அந்த டீயை ப்ரிப்பேர் பண்ண விதம், இந்த டீ வர்ற அந்த கப், அந்த ஸ்டேட், அந்த டீன கலர், இந்த டீண்ட மேலே ஆவி பறக்கும், ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும். அதை கையில பிடிச்சு எடுக்க மூக்க கிட்ட கொண்டு போய் அந்த போகும். என்ன ஏர்லி மார்னிங் கொஞ்சம் கோல்டு வெதரா இருக்கும், கொஞ்சம் இதா இருக்கும், மூக்கடைப்புற அந்த ஆவி போகக்குள்ள ஒரு இதமா இருக்கும். அந்த கப்பை வாயில வச்சு உறிஞ்சேக்குள்ள நாக்குல அன்னத்துல எல்லாம் அந்த சூடு படும், டீண்ட சுவை வரும். தொண்டையால இறங்கேக்குள்ள ஒரு இதம், அப்படியே சூடா இதுல இறங்கேக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது. அது இது எல்லாத்தையும் அனுபவிச்சு செய்கிறது. இப்போ டீ குடிக்கக்குள்ள இப்படி பார்த்து கொண்டிருக்க, வெளியில பார்க்கக்குள்ள சூரியனும் வானம் மரங்கள், ஏர்லி மார்னிங் ஜன்னல் திறந்திருந்தா பறவைகள் கீச்சுறது, அணில் ஓடுறது, அது எல்லாத்தையும் பார்த்து இருந்து ஒரு டீ குடிச்சா அது ஒரு முழுமையான மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். Being aware of everything. அதான் மைண்ட்ஃபுல்னஸுக்கு ஒரு உதாரணமாக சொல்றது. மைண்ட்ஃபுல்னஸ் in medical world we use as a technique, not as a spirituality, but certain techniques to alleviate certain medical problem, அது psychological problem. அதுக்குன்னு சொல்றோம் நாங்கள் ஒரு தெரப்பி. நன்றி நன்றி டாக்டர், நல்லா இருக்கு. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் உணர்ந்து அனுபவித்து கழித்தல். கழித்தல 2 கழித்தலும் வரும். நீங்க கொம்புலானா போட்டா என்ஜாயிங் அண்ட் அது அந்த கழித்தல். மற்ற கழித்தல்ண்டா ஜஸ்ட் என்ஜாயிங் அண்ட் பாசிங் த்ரூ. அதை பிடிச்சு கொண்டு இழுத்து கொண்டு இருக்கக்கூடாது. யூ ஜஸ்ட் பாசிங் த்ரூ. 2 கழித்தலும் வரும். வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்து ரசித்து கழித்தல் 2 கழித்தலையும் பாருங்க. சரியா? நன்றி டாக்டர், நன்றி. நன்றி. வான்மகள் வளாது வைக மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே. சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம்.